மீலாது விழா என்று சொல்லி அந்த தினத்திலே சுப்ஹான மௌலூத் ஓதப்படுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க இணை வைப்பு, ஷிர்க். ஒரு மூமின் அதை படிக்க மாட்டான். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அதை ஏன் செய்கிறாங்க என்றால் வயிற்று பிளப்பு, அவர்களுடைய உழைப்பது, அது செஞ்சால் தான் வருமானம் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு உண்மையை மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஆலிம்கள் இந்த உழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி. இதில் மக்கள் தான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா செய்யாத ஒரு விஷயத்தை, ரசூல்லாவுக்கு முன்னால் சஹாபாக்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மார்க்கமாக நாங்கள் எப்படி செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் என்ன? லா துத்ரூனி கமா அதரத்தின் நசாரா இப்னு மரியம். நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரம்பு மீறி எப்படி புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை போல வேண்டாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அகிலத்துக்கோர் அருக்குடையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டும் என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் தொடங்கிய நாளில் இருந்து குறிப்பாக முஸ்லீம்களில் ஒரு சில மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், நபி பிறந்த தினம் மீலாது நாள் வரப்போகிறது என்பதற்காக வேண்டி நாங்கள் நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர்கள் வமா அர்சல்னாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்துக்கு அருக்குடையாக அல்லாஹ் அனுப்பியிருக்கக்கூடிய தூதர் என்று சொல்லி, எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகத்துக்காக வேண்டி அந்த பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக செய்யணும். அந்த நபிகள் நாயகம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12வது நாள் அது பெரிய விசேஷமாக செய்யணும். அந்த 12 நாளையும் நபிகள் நாயகத்தை பற்றி, நபிகள் நாயகத்துடைய வர்ணனைகளை பற்றி, நபிகள் நாயகத்துடைய செயல்பாடுகளை பற்றி, நபிகள் நாயகத்துடைய நடத்தைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து காட்டணும். நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவன்றதை மக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை என்ன செய்கிறாங்கன்னா மீலாது தினத்துக்காக வேண்டியே ஒதுக்கிற நிலையை பார்க்குறோம். இப்படி ஒதுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மீலாது தினம் எல்லாம் இல்லை, அதெல்லாம் கொண்டாடக்கூடாது, அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது. நபிகள் நாயகமோ அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களோ அவர்களுக்கு பின்னாடி வந்த தாபியங்களோ தபு தாபியங்களோ அல்லது நீங்கள் எந்த இமாம்களை பின்பற்றீங்களோ அந்த இமாம்கள் சரி நபிகள் நாயகத்துக்காக வேண்டி மீலாது தினம் என்று சொல்லி பிறந்த நாள் கொண்டாடவில்லை, இது இஸ்லாத்தில் இல்லாத காரியம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுது இதோ வந்து விட்டார்கள். நபிகள் நாயகத்தை நேசிப்பதை விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள், நயவஞ்சகர்கள், நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய விஷயம் இவளுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நபிகள் நாயகத்தை இவங்க நேசிக்க மாட்டாங்க, நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்தாத கூட்டம் என்று சொல்லி
நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சில சாராரையும் பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை நேசிக்காதவன் உண்மையான ஒரு மூமின் கிடையாது. நீ உண்மையான மூமினா, நபிகள் நாயகத்தை நேசிக்கிறியா, அப்போதான் நீ உண்மையான மூமின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகத்தை நேசிப்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் என்னமோ நபிகள் நாயகத்தை நேசிக்காதவர்களை போன்றும், கண்ணியப்படுத்தாதவர்களை போன்றும், நபிகள் நாயகத்தை பற்றி பேசாதவர்களை போன்றும், நபிகள் நாயகத்தை நாங்கள் பின்பற்றாதவர்களை போன்றும் தான் இன்றைக்கு சமூக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரங்களை மேற்கொள்றதை பார்க்குறோம். உண்மையிலே நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இருக்கிறாரே, மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர். ஒவ்வொரு மூமினும் இந்த நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மூமினும் அவர்களுடைய உயிரை விட நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் நபிகள் நாயகத்தை நேசிப்பது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை, கட்டாயம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகத்தை நேசிக்காதவன் ஒரு மூமின் இல்லை என்கின்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உண்மையான ஒரு மூமின் யார் தெரியுமா? அவர்களுக்கு நான் அவருடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, உலக மக்கள் அனைவரை விட நேசத்துக்குரியவனாக மாற வேண்டும். நான் அப்படி நேசத்துக்குரியவனாக அவனுக்கு மாறாத வரைக்கும் அவன் உண்மையான இறை விசுவாசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகத்தை நேசிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? வலியுறுத்தக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இட்ட கட்டளை. அவன் நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய இந்த நம்மளை பார்த்து என்னமோ நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிப்பாதை போன்றும், நபிகள் நாயகத்தோடு இறக்கம் இல்லாத போன்றும், நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்தாத போன்றும் தான் என்ன செய்கிறாங்க? இந்த மீலாது விழா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை பின்பற்றாத இந்த சமூகம், நபிகள் நாயகம் சொல்லாத செய்யாத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த சமூக மக்கள் நம்மளை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. உண்மையில் இந்த மீலாது விழா தினம் கொண்டாடக்கூடியவர்கள், அதை சிறப்புப்படுத்தக்கூடியவர்கள் தான் நபிகள் நாயகத்தை நேசிக்காதவர்கள். யார் சொல்கிறது? அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நபிகள் நாயகம் சொல்லாத செய்யாத காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க உண்மையிலே நபிகள் நாயகத்தை நேசிக்காதவர்கள் தான். அப்போ நபிகள் நாயகத்தை நேசிக்காதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? வாயால் நேசிக்கிறாங்க. வாயால் நேசிப்பு என்பது உண்மையிலே இறை விசுவாசம் செய்யக்கூடாது. வாயால் அல்ல, அவனுடைய செயலால், அவனுடைய உள்ளத்தால் எல்லாத்துலேயும் நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நேசம் என்று சொன்னால் எப்படி? நான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன், நான் நபிகள் நாயகத்தை விரும்புகிறேன், நான் நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்துகிறேன் என்று வாயால் சொல்கிறது நேசம் இல்லை. குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் மக்களுக்கு சொல்லி என்ன சொல்லுமாறு? நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ் மீது நீங்கள் நேசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? நபியாகி என்னை பின்பற்றுங்கள், நபியாகி என்ன பின்பற்றுங்க, அப்போ தான் அல்லாஹ் உங்களை விரும்புவான். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, அல்லாஹ் விரும்புகிறீங்களா? வாயால் சொல்ல வேணாம் நான் அல்லாஹ் நேசிக்கிறேன், நான் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன், வாயால் சொல்ல வேண்டாம். நபியை பின்பற்றி காட்டுங்கள், நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையிலே பாருங்க, நபிகள் நாயகத்தை யார் பின்பற்றுவது? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறார்களா? இல்லாட்டி நபிகள் நாயகம் சொல்லாத விஷயத்தை செய்து நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துகிறார்களா? உண்மையிலே நபிகள் நாயகத்தை இவர்கள் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, பாசம் இருக்குது. எந்த அளவுக்கு? உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்தை ஒருத்தர் ஏசிட்டாருன்னு சொன்னால், நபிகள் நாயகத்தை யாராவது கண்ணிய குறைவாக பேசிட்டான்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருப்போமா? எங்கள் உம்மா வாப்பாவை பிள்ளைகளை ஒருத்தர் ஏசினாவே தாங்க மாட்டோம், கோவப்படுகிறோம், அவனுக்கு அடிக்கிறோம், விமர்சிக்கிறோம். அப்போ நபிகள் நாயகத்தை ஒருவன் ஏசிக்கிற பொழுது, விமர்சிக்கிற பொழுது பூமியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அதுக்கு எதிராக தானே இருக்கும். கடந்த காலங்களில் நபிகள் நாயகத்துக்கு எதிராக ஒரு கார்ட்டூன் வரைகிற நேரத்தில் அல்லது சித்திரங்கள் வரைகிற நேரத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி வேறு வேறு ஆக்கள் விமர்சனமாக கேலியாக பேசுகிற நேரத்தில் அதற்காக எவ்வளோ கொந்தளித்தோம், எவ்வளோ ஏசினோம், பேசினோம். நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்தை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, நாசப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்கன்றதுக்காக வேண்டி
போராட்டங்கள் என்று ஆர்ப்பாட்டங்கள் என்று உலகளாக ரீதியில் இந்த நபிகள் நாயகத்துடைய நேசத்தை வெளிக்காட்டினார்கள். உண்மையிலே நேசம் என்பது இது மட்டுமில்லை, அதுவும் தேவைதான். நபிகள் நாயகத்தை ஒருவர் ஏசுகிற பொழுது பேசுகிற பொழுது அதுக்கு எதிராக கொந்தளிக்க வேண்டும், அப்படி இருந்தாலும் நேசம்தான். அது மட்டுமில்லை, நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்பது, நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்துவது என்பது எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் எதை மார்க்கமாக சொன்னார்களோ, எதை இஸ்லாமாக சொன்னார்களோ, எதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்களோ அதை செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமாக நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரில் எதை செய்தாலும், நபிகள் நாயகம் சொல்லாத செய்யாத எந்த விஷயத்தை செய்தாலும் நபிகள் நாயகத்தை நேசித்ததாக ஆக முடியாது. இன்றைக்கு குறிப்பாக பாருங்களேன், நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க, முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இந்த மீலாது தினம் வரும் பொழுது அவங்களுடைய அறிக்கைகளை போடுவாங்க. என்ன அறிக்கை? ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிடுச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பள்ளிவாசல்களில் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்தி நீங்கள் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இது நபி தினத்துக்கு மட்டும்தான் செய்யணுமா? நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்துறது என்பது ஒரு தினத்தில் செய்கிறதா? அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய விஷயம், அவருடைய காலம் முழுக்க மௌத்தா போகிற வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எப்படி அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அது போன்ற ஒரு கலாச்சாரத்தை தான் நபிகள் நாயகத்துக்கும் இவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகத்துக்காக வேண்டி பிறந்த தினத்துக்காக வேண்டி மரம் நாட்டுங்க, நபிகள் நாயகத்துக்காக வேண்டி அதை இதை செய்யுங்க, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளை செய்யுங்க. இந்த அறிவிப்பு செய்வதனால நபிகள் நாயகத்தை நேசித்ததாக முடியாது. சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள்? சஹாபாக்களுடைய நேசம் நபிகள் நாயகத்தின் மீது எப்படி இருந்தது? நாங்கள்லாம் ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை உசுருக்கு உசுராக நேசித்தார்கள், உயிரை குறுப்பதற்கு முன் வந்தார்கள். அப்படி என்றால் என்ன? உயிரை குறுப்பதற்கே முன் வந்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை சொன்னால், நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை செய்தால் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அணுவணுவாக அப்படியே செய்யக்கூடியவர்களாகத்தான் அந்த தோழர்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ரசூல்லா சொல்லிட்டாங்க, ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கம் இல்லாமல் ரசூல்லா ஒரு காரியத்தை செய்தால் கூட ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அதையும் செய்வதற்கு முற்பட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ரசூல்லா ஒரு வாகனத்தில் ஏறி ஒரு இடத்துல தொழுதார்கள் சொன்னால் ரசூல்லாவுக்கு நேரம் வருகிற பொழுது தொழுதார்கள். அந்த சஹாபாக்கள் சிலர் ரசூல்லா எந்த இடத்துல தொழுதார்களோ அங்கே தான் தொழுவேன் என்று தொழுதார்கள். ரசூல்லா எங்கேயாவது ஒரு இடத்துல குனிஞ்சான்னா அந்த இடத்துல குனிவார்கள். ரசூல்லா எங்கே சரி ஒரு இடத்துக்கு போயிருந்தா எங்கேயாவது உட்கார்ந்துருந்தா ரசூல்லா உட்கார்ந்தாங்க, அதனால் நானும் உட்கார்ந்தேன். ஏனென்றால் ரசூல்லா செய்வதை அணுவணுவாக செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ரசூல்லா உலக காரியங்களில் செய்வதுங்கிற விஷயத்தில் பின்பற்ற தேவையில்லை. ரசூல்லா எதை மார்க்கமாக சொன்னாங்களோ அதைத்தான் செய்யணும். அப்படி இருந்தாலும் அந்த நபித்தோழர்கள் ரசூல்லாவுடைய எல்லாத்தையுமே, ரசூல்லாவுடைய அங்க அசைவுகளை, ரசூல்லாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற தொடங்கினார்கள். எந்த அளவுக்கு? சஹாபாக்களுடைய அந்த ரசூல்லாவை பின்பற்றுவதற்கான ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஹைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் பட தளபதியை தேர்வு செய்வதற்கின்ற நேரத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன அறிவிப்பு? நாளைக்கு நான் ஒருவருக்கு கொடியை கொடுக்க போகிறேன். அல்லாஹ் அவர் மூலமாக இந்த சமூகத்துக்கு வெற்றியை தருவான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யுஹிபுல்லாஹ் வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர். அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார், அவரையும் அல்லாஹ் ரசூலும் நேசிக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு மனிதனை பற்றி அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே சஹாபாக்களுக்கு இரவில் தூக்கம் இல்லை. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்கிறாங்க, அது நானாக இருக்கக்கூடாதா என்று எல்லோருக்கும் அந்த பேர், தன்னுடைய பேர் சொல்லப்பட வேணும் என்பதில் அவ்வளோ ஆர்வம். ஏன்? அவர் யாரென்றால் அல்லாஹ்வும் ரசூலை நேசித்தவர், அல்லாஹ் ரசூலும் அவரை நேசித்தவர். அந்த பதவி, அந்த சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் ஆசைப்படுறாங்க. காலையில் ரசூல்லா வர்றாங்க, வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாவுடைய அந்த அறிவிப்பை செய்வதற்காக வேண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரசூல்லா யாரை பேரை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல்லா உடனே கேட்குறாங்க, ஐநா அலி, அலி ரலியல்லாஹு இங்கே. அப்போ சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹா அவருக்கு கண்ணில் ஒரு நோய் வந்து அதனால் அவர் வரல, வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வர சொல்லி ஆள் அனுப்பி அவரை வர சொல்கிறாங்க. வந்த உடனே ரசூல்லாவுடைய எச்சில் எடுத்து அலிரல்லாவுடைய கண்ணில் வச்சு
அல்லா இடத்துல துவா செய்கிறாங்க, அவனுடைய கண்ணில் ஏற்பட்ட நோவு இல்லாமல் போகுது. பிரார்த்தனை செய்ய வேண்டிய இடத்துல அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து ஷிஃபா கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகு என்ன செய்கிறாங்க, கொடியை கொடுக்குறாங்க. அலியே இந்த கொடியை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு போங்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, வலா தல் தஃபித் ஹத்தா யஃப்தா அல்லா வலைக்க, அல்லாஹ் உங்கள் மூலமாக வெற்றியை தரும் வரைக்கும் நீங்கள் திரும்பி வரக்கூடாது. அல்லாஹ் உங்கள் மூலமாக வெற்றியை தரும் வரைக்கும் திரும்பி வரக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ கொடியை எடுத்துகிட்டு அப்படியே முன்னோக்கி போகிறாங்க. போகிற நேரத்தில் ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மூலமாக தர்ற வரைக்கும் திரும்பி வரக்கூடாது. இப்போ சந்தேகம், என்ன சந்தேகம்? அவனிடத்தில் எது வரைக்கும் நாங்கள் போர் செய்ய வேண்டும்? அந்த போர் என்பது எது வரைக்கும் போர் செய்யணும்? எதிரிகளோடு போர், யுத்தம் செய்யக்கூடிய போர். எது வரைக்கும் யுத்தம் செய்வது? இது ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கறது? திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி எப்படி கேட்கறது என்று அவர் என்ன செய்கிறாரு? திரும்புகிறாரு. இல்லை, திரும்ப இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னென்னா, யுத்தத்தில் பின்னோக்கி ஓடி வரக்கூடாது, புற முதுகு ஆட்டி ஓடி வரக்கூடாது, யுத்தம் முடிஞ்ச பிறகு திரும்பி வரணும் என்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை அவருக்கு அந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டுப்படுறாங்க. நீங்கள் திரும்பக்கூடாது, யுத்தம் முடிய வரைக்கும் திரும்பக்கூடாது என்றால் அவர் கழுத்தை கூட திரும்பாம ரசூலுல்லாஹ் அப்படியே என்ன செய்கிறாரு? நிமித்து வச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே சத்தமாக சொல்கிறார். ஏன்? அவர் தூரம் போயிட்டாரு, ரசூலுல்லாஹ் பின்னுக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவர்களிடத்தில் எது வரைக்கும் யுத்தம் செய்ய வேண்டும் கேட்கிறார், திரும்பாம கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். கலிமா சொல்லிட்டா யுத்தம் செய்யாதீங்க, அதை முடித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாரு. இந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சாதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் யுத்தம் முடிக்காமல் திரும்பி வர வானம்ண்டா நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? யுத்தத்தில் பின் வாங்கி வரக்கூடாது, இடையில வரக்கூடாதுன்னு விளங்குவோம். சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க? திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேலே அந்த அளவுக்கு அன்பு, அந்த அளவுக்கு கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வை நேசித்தாங்க. இன்றைக்கி நம்முடைய நேசம் எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே செய்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஜும்மாவை எடுத்துக்கொள்வோமே, ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுகையில் எப்படி ஜும்மா செஞ்சாங்க? இன்றைக்கி ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொன்னார்களா? அதை கேட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பாங்கு தான் சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் சஹாபாக்கள் செஞ்சால் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், நபிகள் நாயகம் சொன்னதை நாங்கள் செய்யணும் என்று சொல்லி அல்லவா அதை செய்யணும். யாரோ ஒரு நபித்தோழர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி வேறொரு சந்தர்ப்பத்தில் செஞ்ச விஷயத்தை இன்றைக்கு செய்கிறான்னு சொன்னால் இது நபிகள் நாயகத்துடைய நேசமா? நபிகள் நாயகத்தை நேசிப்பவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகத்துடைய பேச்சுக்கும் நபிகள் நாயகத்துடைய செயல்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை கேளுங்க. அப்போ நபிகள் நாயகத்துடைய நேசம் இல்லை உலமாக்கள் இல்லை, இமாம்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமானதாக ஏற்றுக்கொண்ட கருத்து என்னென்னா 2 பாங்கு தான். ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னா ஒன்று தான், ரசூலுல்லாஹ் காலத்தில் வழக்கத்தில் உள்ள ஒன்று தான். ஆனால் ஊரில் இருக்க மக்கள் காலங்காலமாக எல்லாரும் செய்கிற 2, அதனால அதை செஞ்சுட்டு போவோம். இது நபிகள் நாயகத்தை நேசிக்கிற முறையா? மிம்பரில் அசாக்கோலை வச்சுட்டு இருப்பாங்களே, இது நபிகள் நாயகம் காட்டி தந்த முறையா? நபிகள் நாயகத்துடைய அசைவெல்லாம் பின்பற்றணுமா? சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைகள் மாறுதா இல்லையா? கூட்டுத்துவா கூடாதுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட முடிவு. தேவ்பந்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதரசாவில் அறிவு செய்யப்பட்டதான் சுன்னா இல்லை என்று தப்லீக் ஜமாத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை கூட இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்படுதா? எல்லா பள்ளிவாசலையும் என்ன செய்யப்படுது? 5 நேர தொழுகைக்கு பிறகு கூட்டுத்துவா ஓதப்படுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நாள் தொழுகையில் ரசூலுல்லாஹ் துஆ ஓதி சஹாபாக்கள் ஆமி சொன்னதாக ஒரு ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. சஹாபாக்கள் செஞ்சதாக ஆதாரம் இருக்கா? இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறோம்னு சொல்கிறதுக்கு வெக்கம் இல்லையா? இது பெருநா தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் ஒரு நாளும் பெருநா தொழுகையை தொழுததில்லை. ரசூலுல்லாஹ் காலங்காலமாக பெருநாள் என்றால் திரளில் தான் தொழுதிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதான் செய்வோம் என்று திரள தொழுகிறாங்களா? அதையும் செய்கிறதில்லை. அப்போ ரசூலுல்லாஹ்ன்று வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடியவங்க, ஏன் குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் ஸலவாத்து சொல்லணும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஸலவாத்து சொல்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் ஸலவாத்தை எப்படி சொல்கிறாங்க, எப்போ சொல்கிறாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, எப்படி சொல்ல சொன்னாங்கன்னெல்லாம் ஹதீஸில் இருக்கா இல்லையா?
ரசூலுல்லாவுடைய பேரை கேட்டால் என்ன செய்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்துனாங்க? பாங்கு சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க? ஸலவாத்து சொல்லுங்கள், எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த பாங்குக்கு பிறகு சொல்லக்கூடிய ஸலவாத்தை தான் கட்டாயப்படுத்தினார்கள். மற்ற நேரங்களில் எனக்காக ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் 10 முறை அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்கிறான். மற்ற நேரங்களில் ரசூலுல்லாஹ்க்காக ஸலவாத்து சொல்லுங்க. மற்ற நேரங்களில் ரசூலுல்லாஹ்க்காக நீங்கள் எத்தனை முறை ஸலவாத்து சொல்கிறீங்களோ அவளுக்கு நன்மை அதிகம். பாங்கு சொல்லப்படுது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றோம். அங்கே யாராவது ரசூலுல்லாஹ் பேர் முகமதுன்னு சொல்லப்படுது, ஸலவாத் சொல்கிறீங்களா? இல்லை. எப்போ சொல்லுவோம்? பாங்கு சொன்ன பிறகு சொல்கிறது. ஆனால் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸலவாத்து. சரி, சில பள்ளியோட வாசலை பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக உல்டாவா பாங்கு சொன்ன பிறகு சொல்லுங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு மாற்றமாக இல்லை, நாங்கள் பாங்குக்கு முன்னாடி தான் சொல்லுவோம். இது பாங்கு சொல்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் சொல்கிறது ரசூலுல்லாஹ் மேலே வச்ச பாசமாக இது. அப்போ வாய்க்கு என்ன செய்வாங்க? 1000 தடவை நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், கண்ணியப்படுத்தோன்னு சொல்லுவாங்க. செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகள், திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை எடுத்தாலும் சரி முழுக்க மாற்றமாக தான் இருக்கு. அப்போ நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக செய்யவே மாட்டார்கள். இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? நாங்கள் பிதியத் செய்கிறோன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இது பிதியத்துன்னா நீங்கள் செய்கிற பிதியத்து இல்லையா? நீங்கள் லைட் போடுறீங்க, ஃபேன் போடுறீங்க, காபட் போடுறீங்க, ஏசி போடுறீங்க, இது பிதியத்து தானே. அப்போ நாங்கள் செய்கிற பிதியத்துன்னா நீங்கள் செய்கிற பிதியத்து இல்லைன்னு கேட்குறாங்க. எந்த விஷயத்தில் பிதியத்தை, எந்த விஷயத்தில் இதுன்னு பார்க்குறேன்னு சொன்னால் உலக விஷயத்தில் பார்க்காதீங்கப்பா. உலக விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அனுமதி தந்துட்டாங்க. உலக விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கு எது சரியானு தெரியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் மீலாது விழா கொண்டாடக்கூடியவங்க சொல்கிறாங்க இது பிதியத்து என்றால் அதுவும் பிதியத்து தான். ரசூலுல்லாஹ் ரொட்டி திண்டாங்களே, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனாங்க. அப்போ அதைத்தான் என்ன தின்னணுமா? இன்றைக்கி ரசூலுல்லாஹ் தின்ற ரொட்டி தான். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்திலாம் போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள் ஓலையில் தான் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இருக்கும்ன்றது நிலையா? இல்லை. ரசூலுல்லாஹ் ரொட்டி தின்ற மாதிரி தான் மக்கத்து காவிர்கள், குறைசிகள் எல்லாரும் ரொட்டி தின்றார்கள். அவர்கள் ஒட்டகத்தில் போனார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி அந்த வெயில் காலத்தில் தொப்பி போட்டார்களோ, யுத்தத்துக்கு போகும்போது தொப்பி போட்டார்களோ அது போன்று காவிர்களும் போட்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தலைப்பாகை போட்டார்களோ அது போன்று காவிர்களும் போட்டார்கள். எது காவிர்கள் அந்த காலத்தில் ஆடையாக பயன்படுத்தினார்களோ அதே ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஆடையாக பயன்படுத்தினார்கள். அது மார்க்கம் இல்லை, அது செய்தால் சுன்னத்தில்லை, அது நன்மை இல்லை, அது நடைமுறை. அது மாதிரி உலக விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போங்க, அது தவறில்லை. மார்க்கத்தில் கலக்கிறாங்க. மார்க்கம் என்பது பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம் என்றால் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபா மைதானத்தில் இறங்கிய வசனம், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டோம், மார்க்கம் முழுமையாக விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ரசூலுல்லாஹை வைத்து அல்லாஹ் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டான். ஆக்கிய பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயத்தை நாங்கள் படிச்சுக்கிறோமா? அது தெரிஞ்சுக்கிட்டோமா? நாங்கள் அதை மக்களுக்கு பரப்புகிறோமா? ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயத்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சஹாபாக்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மார்க்கமாக நாங்கள் எப்படி செய்கிறது? இந்த மீலாது விழா என்று சொல்லக்கூடிய இந்த கல்ச்சர் என்றது யார் கல்ச்சர்? கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பிறந்த தினத்துக்காக வேண்டி கிறிஸ்மஸ் இன்றைக்கு எப்படி கொண்டாடப்படுதோ அது மாதிரி இன்றைக்கு கொண்டாடப்படுது. இது கிறிஸ்தவர்களை வைத்து கொப்பியடிக்கப்பட்டது தான். இது உண்மையிலே இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, மீலாது விழாவில் ஏதோ படிக்கிறாங்க, நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம். நபிகள் நாயகத்தை எப்படி புகழ்றீங்க? நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு வரம்புக்குட்பட்டு புகழ சொன்னாங்களோ அப்படி தான் புகழ்றோமா? நபிகள் நாயகத்தை புகழ்கிறத பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை ரசூலுல்லாஹ் தான் ஒரு மனுஷன், அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு என்னென்ன விஷயம் தான் செய்ய முடியும்னு எதை சொன்னாங்களோ அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் ரசூலுல்லாவை உயர்த்தி கவிதைகள், மௌலூத் வரிகள் படிக்கப்படுகிறது. எங்கே? பள்ளிவாசலில். அல்லாஹ்வை மாத்திரம் அழைக்க வேண்டிய பள்ளிவாசலில். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கு மாற்றமாக நபிகள் நாயகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ஸுனூப் கஃபாருல் ஹத்தாயா, நபிகள் நாயகமே நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னிக்கக்கூடியவர், அந்த நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், சத்தார் நீங்கள் பாவங்களை மறைக்கக்கூடியவர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை எப்படி உயர்த்தி பாடுறாங்க?
பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறவர் வேறு யாரும் இல்லை என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் திட்ட தெளிவாக சொன்ன பிறகு வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இல்லை, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ரைட்ஸ் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று மௌலூதுல அந்த வரியில் எழுதி ரசூலுல்லாஹ்வுக்காக படிக்கிறீங்களே, போல்றீங்களே, இது மார்க்கமா? இது இஸ்லாத்தில் உள்ளதா? ரசூலுல்லாஹ் எதை வானம்னு சொன்னாங்களோ அதைத்தானே செய்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் என்ன? லா துத்ரூனி கமா அதரத்தின் நசார இப்னு மரியம், நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரம்பு மீறி எப்படி புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை போல வேண்டாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி புகழ்ந்தார்கள்? அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி புகழ்ந்து கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போனார்களோ அது போன்று என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு, அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு நிகராக பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே, நோய் நிவாரணம் தரக்கூடியவரே, மறைவானவற்றை அறியவரே, கஷ்டங்களை துன்பங்களை இல்லாமல் ஆக்கக்கூடியவரே என்று நபிகள் நாயகத்தை புகழ்ந்து படிக்கிறோமே, இது இணை வைப்பு இல்லையா? ஷிர்க் இல்லையா? இது புகழ்றதா இகழ்வதா? நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தக்கூடிய முறை. இந்த காரியத்தை ஒரு நாளும் ஒரு முஸ்லீமும் கடுகளவு செய்ய மாட்டான். அப்போ மீலாது விழா என்று சொல்லி அந்த தினத்திலே மௌலூது படிக்கப்படுகிறது என்றால், சுப்ஹான மௌலூது ஓதப்படுகிறது என்று சொன்னால் முழுக்க இணை வைப்பு, ஷிர்க். ஒரு மூமின் அதை படிக்க மாட்டான். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதை ஏன் செய்கிறாங்க என்றால் வயிற்று பிளப்பு, அவர்களுடைய உழைப்பது, அது செஞ்சால் தான் வருமானம் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு உண்மையை மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க? ஆலிம்கள் இந்த உழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி. இதில் மக்கள் தான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும். நபிகள் நாயகம் காட்டித்தராத காரியத்தை ஒரு நாளும் நாங்கள் செய்யக்கூடாது என்பதில் திட்ட தெளிவாக நீங்கள் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக அப்போதான் நீங்கள் நபிகள் நாயகத்தை நேசித்தவர்களாக ஆக முடியும். நபிகள் நாயகத்தை நேசித்தவர்கள் தான் உண்மையான இறை விசுவாசி. உண்மையான இறை விசுவாசி தான் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வான். ஆனால் நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு போக நினச்சி நபிகள் நாயகம் சொல்லாத செய்யாத காரியத்தை நீங்கள் ஒரு நாள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு மறுமையில் நஷ்டம் தான் என்பதை கூறி என்னுடைய ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.